கோவையில் இருசக்கர வாகனத்தில் இருக்கை மற்றும் பெட்ரோல் டேங்கில் ரகசிய அறை அமைத்து 56 லட்சம் கவாலா பணத்தை கேரளாவிற்கு கடத்திய நபரை போலீசார் கைது செய்து பணத்தை பறிமுதல் செய்தனர். தமிழக கேரள எல்லையான வேலந்தாவளம் சோதனை சாவடியில் கந்தேகவுண்டன் சாவடி போலீசார் இன்று காலை வழக்கமான வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் கோவையில் இருந்து கேரளாவை நோக்கி வந்த நபர் போலீசாரை பார்த்ததும் வேகமாக திரும்பி சென்றார். இதனையடுத்து போலீசார் இருசக்கர வாகனத்தில் திரும்பி சென்ற நபரை விரட்டி பிடித்து அவரது வாகனத்தை சோதனையிட்டனர். அப்போது வாகனத்தின் இருக்கை மற்றும் பெட்ரோல் டேங்கில் ரகசிய அறை அமைக்கப்பட்டு அதில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் இருப்பது தெரியவந்தது. உடனடியாக இருசக்கர வாகனத்தையும் அதை ஓட்டி வந்த கேரள மாநிலம் பெருந்தல்மண்ணா மலப்புரத்தை சேர்ந்த ஷபிக் என்பவரையும் சோதனை சாவடிக்கு கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டனர். இருசக்கர வாகனத்தில் இருக்கையில் கீழ்ப்பகுதி மற்றும் பெட்ரோல் டேங்கில் ரகசிய அறை அமைத்து அதில் 56,50,000 ஹவாலா பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது தெரியவந்தது. பணத்திற்கு உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாத நிலையில் போலீசார் விசாரணையில் அது ஹவாலா பணம் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட 56,50,000 பணத்தையும் பணத்தை கடத்தி சென்ற கேரளாவை சேர்ந்த ஷபிக் என்பவரையும் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் போலீசார் ஒப்படைத்தனர்.